புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவிலில் வைகாசி விசாக தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பசுபதியிடம் கேட்கலாம். பசுபதி, மேலும் விவரம். வணக்கம். விராலிமலை முருகன் கோவில் வைகாசி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சரண முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற திருவிழாவில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பக்தர்களுக்கு சைவ உணவு வழங்கப்பட்டது. விழாவில் பங்கேற்றவர்களுக்கு திமுக சார்பில் குடை வழங்கப்பட்டது. பள்ளி மாணவிகளை கண்டதும் அவர்களுடன் கலகலப்பான முறையில் கலந்து உரையாடி மோர் பாக்கெட்டை வழங்கினார் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர். கூட்டத்துக்குள் சிக்கிய ஆம்புலன்ஸுக்குள் விராலிமலை உதவி ஆய்வாளர் பிரகாஷ் ஓடோடி சென்று வழி ஏற்படுத்தி பத்திரமாக அனுப்பி வைத்த காட்சி காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. விராலிமலை முருகன் மலைக்கோவில் 207 படிக்கட்டு கொண்ட திருத்தலமாகும். அருணகிரிநாதருக்கு அஷ்டமாசக்தி எனும் கூடவிட்டு கூடுபாயும் வித்தையை கற்ற அருளிய இத்தலத்தில் தேசிய பறவையான மயில்கள் சரணாலயம் கூட்டமாக சுற்றித் திரியும். இந்த நிலையில் கடந்த ஜூன் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய வைகாசி விசாகம் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் காலை வெகு விமர்சையாக நடைபெற்று தற்போது நிலையை வந்து அடைந்துள்ளது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா என்ற கோஷத்துடன் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பசுபதி.